பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அருமையான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பிரத்யேகமாய் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்களுக்காகவே பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு பேசுவார், கர்த்தரே என்னோடு பேசுவார் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான சவால்கள், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாய் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அற்புதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாய் அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து, ஐயா, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்சி உங்களை நிச்சயமாய் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குவார். ஐயா, அதுதான் அவருடைய வேலை. நிச்சயமாய் அவர் சொல்றார், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக முறை நான் இப்படியாய் நாம் சிந்திக்க மறந்து போய்விடுகிறோம், சிந்திக்க தவறி விடுகிறோம். ஐயா, சிந்தித்தாலும் அதை விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ளுவதிலே தளர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இதை நம்பாதவர்கள் அல்லது இதை நம்பி உறுதியான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்காத பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் இருந்த போதிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அதை போலவே பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரிசுத்த பிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலும் அப்படியே உங்கள் காரியங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே இரக்கமாய் இருந்து அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை, செல்வத்தை, சுகத்தை, ஐஸ்வரியத்தை, ஆஸ்தியை விளைவிக்கிறீர். ஐயா, அதை திருத்தி அங்கே ஒரு திருத்துதல் உண்டாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐயா, உங்கள் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் உங்கள் பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய செய்யும் முன்பே எந்த ஒரு ஊழியக்காரராய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவ மனிதனாய் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அவர்களை திருத்தி, அவர்களை சீர்படுத்தி, பாருங்க, நல்லா கவனிங்க, உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். சீர்படுத்துவது அவ்வளவாய் முக்கியமான விஷயம். இந்த காரியத்துல தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, சங்கீதம் 66:10-11 வாஸ்தா சங்கீதக்காரன் இப்படி 12ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தி. ஓ மைட்டி காட், இன்றைக்கு அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் எனக்கு இத்தனை துன்பங்கள்? ஐயா, இப்படி இரவும் பகலும் ஜெபிக்கிற அல்லது நீதிமானாய் வாழுகிற, உண்மையும் உத்தமமாய் வாழுகிற எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? இந்த பக்கத்து வீட்டாருக்கு அல்லது எனக்கு அறிந்த தெரிந்த அநேகருக்கு இது போன்ற பிரச்சனைகள் இல்லையே. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தும் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? நான் ஏன் இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் இப்படி கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கிடக்கிறேன்? எப்படி நான் இப்படி சிறைப்பட்டது போல் அகப்பட்டிருக்கிறேனே? எனக்கு ஏன், எனக்கு மட்டுமே என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரா? இது போன்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளை, சில வேளைகளிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளை, பாருங்க, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வெள்ளியை எப்படி புடமிடுவாங்க தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளை, வெள்ளியை புடமிடுகிறது போல ஒருவேளை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் புடமிடப்பட்டுக் கொண்டிருக்கலாம்.
இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படியாய் சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளிலே பாரமான வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஐயா என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் எங்களுக்கு இத்தனை பாடுகள், இத்தனை கடன் ஐயா? எதிர்பாராத வகையிலே கடனிலே அகப்பட்டுக் கொண்டோம். நாங்கள் அந்த காசை திங்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை, ஆடம்பரங்களிலே செலவு பண்ணவும் இல்லை. ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று தெரியாமலேயே அகப்பட்டுக் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். என் மகளுடைய குடும்பத்திலே, என்னுடைய குடும்பத்திலே ஏன் இப்படி பிரச்சனை? நாங்கள் நினைத்து பார்த்தாத பிரச்சனைகள் வந்ததே. ஏன் வந்தது? ஏன் இப்படியாய் அகப்பட்டோம்? நாங்கள் கர்த்தருக்காக நின்றோமே, கர்த்தருக்காக கொடுத்தோமே, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்தோமே. ஓ, இப்படியாய் புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்றாக கவனியுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை. ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஐயா. நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காதபடி சோதனையோடே கூட, நல்லா கவனிங்க, சோதனையோடே கூட, எத்தனை அற்புதமான தெய்வம் எங்கள் ஊழியங்கள்ல இப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை நாங்கள் கண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ முறை இப்படி ஒரு அற்புதமான காரியங்களை கண்டிருக்கிறோம் ஐயா. சோதனையோட கூட, ஆபத்தோட கூட, உபத்திரவங்களோட, கஷ்டங்கள் சங்கடங்களோட கூட, அந்த சோதனையில் இருந்து தப்பி செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுகிற அற்புதங்களின் ஆண்டவர் இவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை துன்பங்கள் வரட்டும், ஆபத்துகள் வரட்டும், எத்தனை இடைஞ்சல்கள், போராட்டங்கள் வரட்டும், ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளும்படி செய்கிறவர் மாத்திரமல்ல, மழையினால் குளங்களை நிரப்புகிறது போல வானத்து அப்பத்தினால் ஐயா தமது வானத்து பண்டக சாலை, நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தையே உங்களுக்கு திறந்து ஒரு நாளிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். மாற்றமே இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் செய்கிற நல்ல நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறவர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறவர். ஓ மைட்டி காட், எந்த சூழ்நிலையில் இருந்தா என்ன, கர்த்தர் இப்படியாய் உங்களுக்கு தானியத்தையும் சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் போது, விளைய செய்யும் பொழுது நீங்கள் பூமியிலே பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, யாருக்குமே இல்லாத வேதனை, யாருக்குமே இல்லாத, யாருடைய பிள்ளைக்கும், நான் அறிந்த தெரிந்த யாருடைய பிள்ளைக்கும் இல்லாத உபத்திரவம் எனக்கும், ஓ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் யாரும் படாத பாடுகள் ஏன் என்று கேட்டீர்களே. நன்றாக கேளுங்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நடந்தது என்ன? செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. ஓ, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு வந்து விடுவார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதீர்கள் எதை குறித்தும். ஓ மைட்டி காட், உங்கள் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுவார். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். நிச்சயமாய் யாருக்குமே வராது, எனக்கு வந்தது சொன்னீங்கல்ல, நிச்சயமாய் கவனியுங்கள். யாருக்குமே நடக்காத அற்புதமும் அதிசயமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஐயா, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கே காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாக திறப்பார். நீதிமான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து அவரை நம்புவான். ஓ மைட்டி காட், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அந்த காலம் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால் ஐயா, இந்த பாடுபட்டோமே, அந்த பாடுபட்டோமே, யாருக்கும் இல்லாத உபத்திரவம், யாருக்கும் இல்லாத மிக நீண்ட கால உபத்திரவம் என்று சொல்லுகிற உங்களை நோக்கி அற்புதமும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, என் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஐயா, இந்த இரவு வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரி
சகோதரிகளோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து ஐயா உம்முடைய நாமத்தினாலே உயர்த்தப்படும்படியாய் இவர்களை நீர் ஆசீர்வதித்து விடுவித்து ஐயா இவர்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பாவங்கள் அற உம்முடைய பிள்ளைகளை நீர் கழுவினீரே சுவாமி. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினீரே. எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனை ஏக புத்திரரை எங்களுக்காக நீர் அனுப்பி ஓ லார்ட் கல்வாரி சிலுவையிலே ஓ லார்ட் அவரை எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க செய்த ஆமென் ஆண்டவரே, எங்களுக்காக விலைக்கிரயம் செலுத்த வைத்த ஓ உம்முடைய கிருபை எத்தனை பெரியது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கும் சத்தங்களை உயர்த்தத்தக்கதாய் என் தெய்வமே ஐயா இவர்கள் கால்களை தள்ளாட ஓட்டாமல் இவர்கள் ஆத்துமாக்களை உயிரோடு நீர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஐயா நிச்சயமாய் இவர்களை செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து விடுகிறதற்காக இவருடைய வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறதற்காக இவர்கள் பாதைகளை எல்லாம் நீர் நெய்யாய் பொழிய செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையின் அற்புதமும் அதிசயமான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இந்த இரவு ஜெபத்திலே எங்கள் விண்ணப்பங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்குமே இல்லாத உபத்திரவம், யாருக்குமே இல்லாத பாடுகளும் கஷ்டமும் ஐயா யாரும் படாத பாடுகளை மிக நீண்ட காலமாக படுகிறேன் என்கிறீர்களா? பாருங்கள், யாருக்குமே இல்லாத வெற்றியும் மகிமையும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நிச்சயமாய் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து கர்த்தருடைய பெரிய சாட்சிகளாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.